Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் லீனியர் மொமெண்டம், இனர்ஷியா, ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எதை பற்றி டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து it is in a rest portion. Okay, it is in rest portion. So இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும் போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, it starts to move இல்லையா? அப்போ அது வரைக்கும் அது என்ன ஆகாது, மூவ் ஆகாது. இல்லை ஒரு ஆப்பிள் இருக்கட்டும், இதை வந்து நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா தான் ரோல் ஆகும். அப்ப நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அதே சமயம் இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்றோம். ஸோ அப்ப அதை நிறுத்துறதுக்குமே இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். ஸோ அப்ப இது நிறுத்துறதுக்குமே நமக்கு என்ன தேவைப்படுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல அதோட யூனிஃபார்ம் மோஷன் அதாவது கண்டினியூஸ் மோஷன்ல இருந்தாலும் சரி, அன்லெஸ் ஆர் அன்டில் அது மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர வரைக்கும் இட் வில் பி இன் தட் ஆக்ஷன். என்ன பண்ணிட்டு இருக்கோ அதுல தான் இருக்கும்னு சொல்றாங்க நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் in the form of push or pull. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நடக்கணும், ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாதான் இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடியா இருந்தாலும் மூவ்மெண்ட் இருக்கும்னு. அதுக்கு நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் கொடுக்குறோம் இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம்ல, தட் கம்ஸ் அண்டர் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு நார்மல் கீ பாயிண்ட்ல சொல்லணும்னா புஷ் ஆர் புல். புஷ் ஆர் புல் இந்த ரெண்டு தான் வந்து ஃபோர்ஸ். அதாவது ஒன்னு இழுக்கிறது இல்லைன்னா தள்ளுறது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் புஷ் ஆர் புல் நம்ம பார்த்துருப்போம். அதை வச்சு என்ன ட்ரை பண்ணு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி. ஸோ ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி இஸ் நத்திங் பட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்னா நிலையா இருக்கிறது தான். அப்போ ஒரு ரெஸ்ட் போர்ஷன்ல இருக்கிறத தான் வி ஆர் சேயிங் அ ஸ்டாட்டிக் பாடி. அப்ப அது அந்த ரெஸ்ட்ல இருக்கிறத வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போகுது இல்லையா, அதுக்கும் நமக்கு ஃபோர்ஸ் தேவைன்னு சொல்றாங்க. Then stops or try to stops a moving body. Moving body அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, it is in a movement, அதாவது it is in a motion. So இங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கிறத மோஷன்ல அதாவது கண்டினியூ மூவ்மெண்ட்ல கொண்டு வந்தாலும் சரி, இல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிற பாடியை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னாலும் சரி, we need force ன்னு சொல்றாங்க. Changes or try to changes the direction of the motion of a moving body. For example, நீங்க இங்க இருந்து ஒரு பாலை வந்து இப்படி தள்ளி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து தள்ளி விட்டுட்டு இங்க தூரம் போகுது அப்படின்னா, மறுபடியும் இங்க ஏதாவது ஒரு ஹிட் பட்டு, இங்க ஏதாவது ஒரு செவர் இருக்கு இல்ல வால் இருக்குன்னா, அந்த வால்ல அது மறுபடியும் போய் பட்டுட்டு அங்க இருந்து மறுபடியும் அது டைரக்ஷன் என்ன ஆகுது, மாறுது இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், இப்ப அந்த இடத்துல வந்து இந்த வால் தான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்ப அங்க பட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. அப்ப டைரக்ஷனுமே என்ன ஆகுது, இதனால மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஃபோர்ஸ்னால ஒரு ரெஸ்ட்ல இருக்க பாடியை மோஷன்லையும், தென் ஒரு மூவ்மெண்ட்ல இருக்க பாடியை ரெஸ்ட்லையும், இல்ல அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுலயுமே வந்து we can use the force. So force பாத்தீங்கன்னா it has magnitude and direction both. So இந்த magnitude direction வந்துட்டாலே வெக்டார் குவான்டிட்டி தான். நம்ம ஏற்கனவே வந்து லீனியர் மொமெண்டம் பார்த்திருப்போம். லீனியர் மொமெண்டமும் பாத்தீங்க அப்படின்னா it comes under vector quantity. The same thing, this force is also a vector quantity. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், direction அப்படின்னு வந்துட்டாலே you should write the vector quantity. So there are types of forces based on direction. அதோட டைரக்ஷன் எந்த படி போகுதுன்றது ரிலேட் பண்ணி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்னு அன்லைக் பேரலல் force. Like parallel force na என்னன்னு பாத்தீங்கன்னா, two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other. So இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி unlike parallel force na two or more equal forces
or unequal forces acting along opposite direction parallel to each other. So இது ரெண்டுமே parallel தான். Parallel is nothing but if it இங்க ஒரு ட்ரெயின் போகுதுன்னா இந்த இடத்துல அது கூடயே ஈக்குவலா இன்னொரு ட்ரெயின் போகும். அப்ப ரெண்டும் ஈக்குவலா போயிட்டு இருக்குன்னா இட் கம்ஸ் அண்டர் அ parallel. ஓகே, ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து லைக் parallel ஃபோர்ஸ்லயும் சரி அன்லைக் parallel ஃபோர்ஸ்லயுமே சரி இட் கோஸ் இன் அ parallel way. பட் இங்க பாத்தீங்கன்னா லைக் parallel ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன், இங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இதுதான் கீவேர்ட். ஓகே, அன்லைக் parallel ஃபோர்ஸ்ல ஆப்போசிட் டைரக்ஷன், லைக் parallel ஃபோர்ஸ்ல சேம் டைரக்ஷன், பட் என்ன parallel. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது லைக் parallel ஃபோர்ஸ்க்கு ஒரு வெயிட்டை வந்து அவங்க இது பண்ணிட்டு போறாங்க, லிஃப்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்லயே போறாங்க. ஓகேவா, சேம் டைரக்ஷன்லயே போறாங்க. அதே பேரலா அந்த வெயிட்டையும் அவங்க என்ன பண்ணிட்டே போறாங்க, எடுத்துக்கிட்டே போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா மூவ் பண்ணிட்டு போறதுக்கு. அப்ப சேம் டைரக்ஷன் இன் பேரலல் லைன் தட் இஸ் கால்ட் அஸ் லைக் parallel ஃபோர்ஸ். அதே எப்படியே பாத்தீங்கன்னா அன்லைக் parallel ஃபோர்ஸ்க்கு டக் ஆஃப் வார், அதாவது இங்க ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் நிக்கிறாங்க, இங்க குரூப் ஆஃப் மெம்பர் நிக்கிறாங்க, ஒரே ஆப்ஜெக்ட் தான், ஆனா வேற வேற டைரக்ஷன்ல என்ன பண்றாங்க, புடிச்சு இழுக்கிறாங்க. பட் பேரலலி தே ஆர் டக்கிங் இட், அதாவது புடிச்சு இழுக்கிறாங்க இல்லையா. சோ அப்ப இட் கம்ஸ் அண்டர் அன் அன்லைக் parallel ஃபோர்ஸ். இங்க சேம் டைரக்ஷன், இங்க ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா, சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட் we are going to see about resultant force. Resultant force na என்னன்னா when several force act simultaneously on the same body, then the combined effort of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. For example, consider same car, அதே காரே எடுத்துப்போம். ஓகே, அந்த கார்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் நடக்கும், இந்த இடத்துல அதோட அந்த மூவ்மெண்ட் நடக்கும். தென் இந்த இது ஃபுல்லா வெயிட் கீழே இறங்கும் இல்லையா, இங்க வெயிட் இறங்கும், இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதாவது அந்த சர்ஃபேஸோட அது தேயும் போது ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஓகேவா, ஸோ இது இட் இஸ் இன் அ மோஷன். ஓகே, ஸோ அப்போ சுற்றி அது ஃபுல்லாக இங்கே வந்து ஏர் வந்து அது அகெயின்ஸ்டாக ப்ளோ ஆகும், காத்தடிக்கும் இல்லையா. அப்போ இவ்வளோ ஃபோர்ஸஸும் ஒரு காருக்கிட்ட என்ன ஆகுது, நடக்குது. ஒரு கார் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது நடக்குது. ஆனா இது எல்லாமே சேர்ந்து நடக்கும் போது தான் இந்த கார் என்ன ஆகுது, மூவ் ஆகுது இல்லையா. அப்ப ஒரு கார் மூவ் ஆகும் போது இவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து கம்பைண்டா சேர்ந்து ஆக்ட் பண்ணி ஆகணும். அப்படி கம்பைண்டா ஆக்ட் பண்ற எல்லா ஃபோர்ஸஸையும் சேர்த்து தான் நம்ம என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம். வெக்டார் என்னும் போதே ஆல்ரெடி ஐ ஹேட் டோல்ட் யூ தட் வெக்டார் அப்படின்ட்டாலே we will get directional and magnitude. ஸோ வெக்டார் சம்னா ஆடிங், சம்னா நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது ஆடிங் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வித் their டைரக்ஷன். ஓகே, அது எல்லா ஃபோர்ஸையுமே ஒன்னா சேர்த்துட்டு வந்து எந்த வழியில போதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்தும் போகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, here in this tabular column they had given action of forces. Action of forces பாத்தீங்கன்னா parallel forces are acting in the same direction. நமக்கு parallel forces are acting in a same direction. நமக்கு தெரியும் parallel forceனாலே same direction. அதே மாதிரி unlike parallel forceனா வந்து opposite direction தெரியும். இது same directionல போகும்போது அதாவது force 1 and force 2 is moving on a same direction. Okay, F1 is force 1, F2 is force 2. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா ஃபோர்ஸும் கம்பைண்டா சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்தாதான் அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு படிச்சோம். அதனால இந்த F1 பிளஸ் F2 ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடும், கிடைச்சிரும். அதே மாதிரி parallel unequal forces are acting in opposite direction. அப்ப இது unlike parallel force இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க சேம் டைரக்ஷன், இங்க ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போச்சு, நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, so what we have to do, this is force 1 and force 2. அப்ப நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்கும்? சோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம இங்க வந்து F net ன்னு கொடுத்திருக்கோம். ஓகே, சோ F net is equal to F1 minus F2. ஓகே, then F2 minus F1. அதாவது F1 கொடுத்திருக்கிற இந்த F1 வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 இருக்கு, இது 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க 10 is greater than 20 கிடையாது, 10 is lesser than 20 தான். சோ அப்ப F2 is lesser than 10.
F1 இல்லையா? அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? F2 மைனஸ் F1 யூஸ் பண்ணுவோம். அதே இந்த இடம் வந்து 20 ஆகும், இந்த இடம் 30 ஆகும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மேல இருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா F1 இஸ் கிரேட்டர் தேன் F2, 30 தான் அதிகம். ஸோ அப்ப F1 மைனஸ் F2 பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப F1 மைனஸ் F2 என்னது? 10 இல்லையா? 30 minus 20 we will get 10. F net is directed along the greater forces. So எது எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் அதோட டைரக்ஷனும் மூவ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப இப்ப F1 பக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அதோட டைரக்ஷன் F1 பக்கம் தான் அது சேர்ந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, then next, parallel forces are acting in opposite direction in the same line of action. F1 is equal to F2. அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு பேருமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இது பண்றாங்க. அப்ப F1 மைனஸ் F2 கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலா, அதாவது இங்கேயும் 10 இங்கேயும் 10 கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 10 மைனஸ் 10 வி கெட் 0. ஸோ அப்ப இங்க வந்து ஈக்குவலா ரெண்டு இடத்துலயுமே ஒரு மூவ்மெண்டே இருக்காது, ரெண்டு சேர்ந்து ஸ்ட்ராங்கா ஒரு ரெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதுதான் இங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், if the resultant force of all forces acting on a body is equal to 0, அதாவது இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, if the resultant of the force of the all forces acting on a body is equal to 0, then this will be considered as Euclidean. Okay, ஈக்விலிபிரியம் எப்ப சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா F1 F2 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா. சோ இது நம்ம வந்து such forces வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கமும் வந்து 1 kg இருக்கு, இந்த பக்கம் வந்து அந்த 1 kgக்கான ப்ராடக்ட் இருக்குன்னா இது ரெண்டு என்ன பண்ணும்? சமமா நிற்கும் இல்லையா? அப்ப இது பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்ப நம்ம அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எல்லாம் நாட் ஈக்குவல் டு 0 தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஏன்னா ஒன்னத்தோட ஃபோர்ஸ் அதிகமாகவும் இன்னொன்னோட கம்மியாகவும் இருக்கும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா தென் இட் காசஸ் த மோஷன் ஆஃப் த பாடி டியூ டு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்பதான் வந்து என்ன இங்க உருவாக்குது? இட் ஃபார்ம்ஸ் அண்ட் மோஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? நம்ம சொன்னோம், நகர ஆரம்பிச்சிரும். ஓகேவா? நம்ம ஏன்னா வந்து ஒரு பக்கம் அதிகமா ஒரு பக்கம் கம்மியா இருக்கும் போது அன்பேலன்ஸ்டா இருக்கும் போது அதோட மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடும். இது ரெண்டு பக்கமும் ஒரே இது கொடுக்கும் போது அங்க மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Then next, drawing water from a well force applied with a crowbar forces on a weight balance. A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude. எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும் போது அந்த பொசிஷன் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனா மாறிடும். அதாவது ஈக்குவலா மாறிடும் ரெண்டு பக்கத்துல இருந்து வர ஃபோர்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட். ஓகே, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகே, சச் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் யூக்லிபிரியன்ட். அதாவது கொடுக்குற ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு சைட்ல இருந்தும், பட் அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்றாங்க? யூக்லிபிரியன்ட்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது இட் மே பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபோர்ஸை கொடுக்குறோம், பட் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா இட் கம்ஸ் அண்டர் யூக்லிபிரியன்ட். ஓகே, so this is all about Newton's first law and the part. So next we can see about rotating effect of forces in next video. Thanks for watching our video. Keep on supporting us. Subscribe our channel and click the bell icon. Thank you.